Hi friends, welcome back to my channel MCAD Express Tamil. நான் உங்களோட அகஸ்டின். இன்னைக்கு என்ன வீடியோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ அதாவது யூசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கீஸ்ங்கிற வீடியோவில் ஒரு சின்ன ஹிண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹிண்ட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். என்னென்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீஸ் வந்து டைரெக்டாக அதில் கான்டாக்டில் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் வந்து டைரெக்டாக அப்ளிகபிள் கிடையாது. அதில் எஃப்என் ஒரு கீ இருக்கும். ஓகே, கீ நேம் வந்து எஃப்என். அந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கீஸ் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் எனக்கு என்ன ஆகும், அந்த கீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அதை ஒன்று ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோட சாஃப்ட்வேரும் AutoCAD தான். ஓகே, AutoCADல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஃபீச்சர்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபீச்சர்ஸ்னு சம் ஃபைல்ஸ் அதில் இருக்குது. அதாவது நம்ம வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. நம்ம சாஃப்ட்வேர்லேயே சில ஃபைல்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களாவே கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, அந்த ஃபைல்ஸ் நம்ம எங்கே போய் எடுக்கிறதுங்கிறத பார்த்து தான் இதை பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிவிலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம். நம்ம வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் லைக் இப்போ கியர், தென் ஒரு கியராக இருக்கலாம், இல்லை பியரிங்ஸாக இருக்கலாம். இப்போ சிவில் எடுத்துக்கிட்டால் ஃபர்னிச்சர்ஸ், அதாவது பெட்டு, டைனிங் டேபிள், தென் சேர், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னா அதுவாகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணால் போதும், எடுத்து ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணலாங்கிறத மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிசைன் சென்டரோட நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா DC என்டர். ஓகே, நம்ம கீபோர்டில் டைப் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக தான் இந்த கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஸோ என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் போய் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த லொக்கேஷன் கவனிச்சுக்கோங்க. ஸோ மை கம்ப்யூட்டர், லோக்கல் டிஸ்க் C, அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் ஆட்டோடெஸ்க், அதில் AutoCAD அந்த இயர் போட்டிருப்பாங்க. ஸோ AutoCAD 2016, சில சாம்பிள்ஸ், தென் ENUS, அதில் டிசைன் சென்டர். ஸோ இப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் எல்லாருக்குமே காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இப்போது சிவிலுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சிவில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்பேசிங், ஹவுஸ் டிசைனர், தென் கிச்சன்ஸ், அதுக்கப்புறமா லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் வந்து அனலாக், தென் AutoCAD, தென் பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மெக்கானிக்கல் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்னஸ், தென் ஃபாஸ்ட்னஸ் HVAC, தென் HVAC, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பைப் ஃபிட்டிங்ஸ், தென் வெல்டிங் எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிளாக்ஸ் கொடுத்தா போதும். அதில் சம் காம்போனன்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பெட் இருக்குது. நான் பெட்டை என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தேவையில்லைன்னா நான் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு என்ன ஆகுது, சிஸ்டமே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பியானோ செட்டு, இந்த மாதிரி சம் ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் இதிலே இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இப்போது எலக்ட்ரிக்கலில் பார்த்தினாலும் பிளாக்ஸில் போயிட்டு இப்போ அலாரம், ஓகே அலாரமோட சிம்பிள், அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்மர், டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர், தென் ஃபேன், அதுக்கப்புறமா தெர்மல் ஸ்விட்ச், இந்த மாதிரி சம் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்பிள்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் HVAC எடுக்கிறேன். ஸோ HVAC எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கண்டென்சரோட சர்க்யூட், ஓகே நம்ம கண்டென்சரோட சர்க்யூட், அதுக்கப்புறமா வந்து டர்பைனோட சர்க்யூட்டு, தென் ப்ரெஷர் கேஜோட சிம்பிள், தென் 3-way வால்வோட சிம்பிள், இந்த மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு என்ன இருக்கும், உள்ளாடியே இம்பிள்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எகே நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி கூட, கமாண்ட் வந்து DC என்டர், அதில் சம் கேட்டகரிஸ் நீங்கள் என்ன பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இந்த கஸ்டமைஸ் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். இனி எப்படி நம்ம ட்ரா பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம வீடியோ கூட டச்சிலே இருங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட்ஸ் தேவைன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.